வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் சினிமாஸ். இன்னைக்கான இந்த அப்டேட்ஸ் வீடியோவில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற அப்டேட் எந்த படத்தை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரக்டர் ஜித்து மாதவனுடைய இயக்கத்தில் சூர்யா அடுத்து நடிக்க போகிற சூர்யா 47 நேத்தி இந்த ப்ராஜெக்டை அஃபிஷியலாக லான்ச் பண்ணிட்டாங்க. படத்துக்கான பூஜை அப்படிங்கிறதுமே நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த ப்ராஜெக்டை சூர்யாவுடைய புது ப்ரொடக்ஷன் கம்பெனியான ரகரம் ஸ்டுடியோஸ் அவங்க தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஏற்கனவே சூர்யாவுக்கு 2D என்டர்டைன்மெண்ட் அப்படிங்கிற ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி இருக்குது. பட் அது இருந்தும் ஏன் புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, என்ன ரீசன் அப்படிங்கிறது கிளியராக தெரியல. இப்போ ரகரம் ஸ்டார்ட் பண்ணதுனால இதுக்கப்புறமா 2D என்டர்டைன்மெண்ட்லேருந்து எதுவுமே தயாரிக்க மாட்டாங்களா, இல்லை ஒரு பக்கம் அதுலேயும் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இதுலையும் ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ரகரம் பற்றி வர நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரகரம் ஸ்டுடியோஸோடைய ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்டாக அந்த சூர்யா 47 அமைஞ்சிருக்கு. ஆனால் இதுக்கப்புறமா நிறைய சின்ன படங்களை வந்து எடுத்து ப்ரொடியூஸ் பண்ணுற பிளானில் இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. உண்மையிலேயே நல்ல ஒரு விஷயம் தான். இந்த சூர்யா 47 ப்ராஜெக்டில் நஸ்ரியா நஸ்லின் இவங்க 2 பேரும் நடிக்க போகிறாங்க அப்படிங்கிற நியூஸை நம்ம எப்பயோ சொல்லியாச்சு. இப்போ அந்த நியூஸ் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ நஸ்ரியா பார்த்தீங்கன்னா சூர்யா 43லே நடிக்க வேண்டியது, அந்த ப்ராஜெக்ட் மிஸ் ஆனாலும் இந்த படத்துக்குள்ளே வந்துட்டாங்க. நஸ்ரியா மட்டும் இல்லை, நஸ்ரியாவுடைய பிரதரான நவீன் நசீம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ண போறாரு அப்படிங்கிற நியூஸ் வந்திருக்கு. ஏற்கனவே அவர் வந்து ஜித்து மாதவனுடைய ஆவேசம் படத்திலும் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோடைய கேஸ்ட் அண்ட் க்ரூ அப்படின்னு பார்க்கும்போது மேக்ஸிமம் வந்து ஆவேசம் க்ரூவை அப்படியே ரீடைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ கேஸ்டிங்லுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மலையாளம் ஆர்டிஸ்ட் இந்த படத்தில் வந்து நம்ம பார்க்கலாம். தமிழ் ஆர்டிஸ்ட்டும் நிச்சயமாக வந்து இருப்பாங்க. இப்போ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஆனந்த்ராஜ் ஒரு முக்கியமான கேரக்டர் பிளே பண்ணுறாரு. பூஜையிலுமே வந்து கலந்துக்கிட்டாரு. இதுக்கு முன்னாடி ஆனந்த்ராஜ் வந்து சூர்யாவுடைய தானா சேர்ந்த கூட்டம்ல நடிச்சிருப்பாரு. அதில் அவருடைய அந்த காமெடி போர்ஷன்ஸ் வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கும். அதே மாதிரி இந்த படத்துலையுமே வந்து பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். நேற்று இந்த ப்ராஜெக்ட் அஃபிஷியலாக லான்ச் ஆனதுக்கு அப்புறமா நல்ல ஒரு டாக் அப்படிங்கிறது கிரியேட் ஆயிருக்கு. கண்டிப்பாக இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஹைப் அண்ட் பிஸ்னஸ் அப்படிங்கிறது நிச்சயமாக வந்து இருக்கும். இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து சூர்யாவுடைய தமிழ் படமா இல்லை மலையாள படமா அப்படிங்கிற அளவுக்கு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ராப்பர் தமிழ் ஃபிலிம் தான். ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் கேஸ்ட் அண்ட் க்ரூவாக இருக்கட்டும், கதைக்களம் நடக்கிற இடமா இருக்கட்டும், மேக்ஸிமம் எல்லாமே வந்து கேரளா பேஸ்டாக தான் வந்து இருக்க போகுது. ஸோ அது வந்து நம்ம ஆடியன்ஸுக்கு கொஞ்சம் புதுசாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக ஆவேசம் படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா ஜித்து மாதவன் வந்து மோகன்லால் கூட தான் படம் பண்ணுற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறமா என்ன ஆச்சு அப்படிங்கிறது தெரியல. அந்த ப்ராஜெக்ட் வந்து அப்படியே ட்ராப் ஆயிடுச்சு. அதுக்கு அடுத்து தான் அவர் சூர்யா கிட்ட கதை சொல்லி இந்த ப்ராஜெக்ட் வந்து ஓகே பண்ணியிருக்காரு. இப்போ வர நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜித்து மாதவன் மோகன்லாலுக்கு சொன்ன அதே கதையை தான் வந்து இப்போ சூர்யாக்கு ஏற்ற மாதிரி சில விஷயங்களை மாற்றி இந்த ப்ராஜெக்டை ஓகே பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் ஒரு நியூஸ் இருக்கு. ஆனால் இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா, மோகன்லாலுக்கு அவர் சொன்ன கதை வேற, அது வந்து ஒரு கேங்ஸ்டர் கதை, இது வந்து ஒரு போலீஸ் கதை, ரெண்டுமே டிஃபரண்ட் ஸ்டோரிஸ் அப்படிங்கிற மாதிரியுமே ஒரு நியூஸ் இருக்கு. நேத்து இந்த ப்ராஜெக்ட்டுக்கான பூஜை நடந்து முடிஞ்சு இன்னைக்கு ப்ரோமோ ஷூட் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் சூர்யா 47 ப்ராஜெக்ட்டுக்கு ப்ரோமோ வீடியோ அப்படிங்கிறது இருக்க போகுது அப்படின்னு. அதுக்கான ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. பட் எப்போ ரிலீஸ் பிளான் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா நியூ இயர் ஸ்பெஷலாக கொண்டு வரதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது நியூ இயர் கிட்ட வரும்போது தான் கன்ஃபார்ம்டா இல்லையாங்கிறது நமக்கு தெரிய வரும். ஆக்டர் சூர்யா இப்போ அவருடைய ஒர்க்கிங் பேட்டர்னை எப்படி மாத்திருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது வருஷத்துக்கு 2 படங்கள் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்திருக்காரு. அதனால தான் ரொம்பவே வேகமாக ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஸோ அடுத்த வருஷம் அவருக்கு 3 ரிலீசஸ் காத்துட்டு இருக்கு. கருப்பு இந்த வருஷமே வர வேண்டியது தள்ளி போயிடுச்சு. இதை தாண்டி வெறும் தமிழ் டைரக்டர் கூட ஒர்க் பண்ணுறது மட்டும் இல்லாமல் தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடம் அப்படின்னு சொல்லி மற்ற லாங்குவேஜ் டைரக்டர்ஸ் கூடயும் ப்ரொடியூசர்ஸ் கூடயும் கொலாபரேட் பண்ணுற ஒரு பிளான்லையும் வந்து இருக்காரு. சூர்யா 48 பற்றி நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். ஒரு சில தெலுங்கு டைரக்டர்ஸ் வந்து அவர்கிட்ட கதைகள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. தெலுங்குன்னு மட்டும் இல்லை, சூர்யா வந்து 4 பக்கத்துல இருந்தும் கதைகள் கேட்டுக்கிட்டே தான் இருக்காரு. அந்த வகையில் லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிற அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மலையாளத்தில் பிரம்மயுகம் இப்போ டயசிரே படங்களை டைரக்ட் பண்ணியிருக்கிற டைரக்டர் ராகுல் சதாசிவன் அவர் வந்து சூர்யாவை மீட் பண்ணி ஒரு கதை சொல்லியிருக்காரு. ஒரு நரேஷன் முடிஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்திருக்கு. பட் சூர்யாவுக்கு வந்து அது பிடிச்சிருக்கா, அவர் ஓகே சொல்லிட்டாரா, அதை பற்றி எந்த நியூஸும் வந்து இல்லை. ஒரு நரேஷன் நடந்திருக்கு. மேபி இந்த காம்போ நடந்தாலும் வேற லெவலில் வந்து இருக்கும். ஸோ சூர்யா வந்து செம ஸ்ட்ராங்கான ஒரு கம்பேக் கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிறதுல ரொம்பவே தெளிவாக இருக்காரு. அடுத்த வருஷம் அவருடைய கம்பேக் வருஷமா அமையுமா இல்லையா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஆக்டர் தனுஷ் இப்போ நடிச்சிட்டு இருக்கிற படம் D54. ஸோ D54 ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி ஐஸ்வரி கணேஷ் முன்னாடியே சொல்லியிருந்தாரு. ஆனால் பார்த்தீங்கன்னா இன்னும் கம்ப்ளீட்டாக முடியல. ஷூட்டிங் வந்து போயிட்டு இருக்கு. இந்த வருஷம் எண்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து முடிச்சிருவாங்க. முடிகிற ஸ்டேஜில் தான் இருக்கு. இந்த படத்தில் ஒரு மெயின் கேரக்டர் பிளே பண்ணியிருக்கிற மலையாளம் ஆக்டரான சுராஜ் அவருடைய போர்ஷன்ஸை வந்து மொத்தமாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கான ஸ்டில்ஸ்லாம் கூட இப்போ அஃபிஷியலாக சோஷியல் மீடியாவில் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த D54 படத்தோடைய டைரக்டர் விக்னேஷ் ராஜாவுடைய முதல் படமான போர் தொழில் வந்து கம்ப்ளீட் த்ரில்லர் ஃபிலிம். இந்த படம் வந்து எப்படிப்பட்ட ஒரு படமாக இருக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து ஒரு ரூரல் கமர்ஷியல் என்டர்டெய்னர் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் இந்த படத்துலையுமே வந்து த்ரில்லிங் எலமெண்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஃபேமிலி ட்ராமாவும் இருக்கும். ஒரு ஹைஸ்ட் மாதிரியான எலமெண்ட்ஸும் இந்த படத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ கண்டிப்பாக இதுவுமே ஒரு வித்தியாசமான ஒரு படமாக விக்னேஷ் ராஜா கொடுப்பாரு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ D54க்கு அடுத்து D55 ராஜ்குமார் பெரியசாமி ப்ராஜெக்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒர்க் அப்படிங்கிறது ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கு. ஷூட்டிங் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல, சீக்கிரமே ஆரம்பிச்சிருவாங்க. ஆக்சுவலாக இந்த ப்ராஜெக்ட் அனௌன்ஸ் பண்ணும்போது கோபுரம் ஃபிலிம்ஸ் அன்புச்செழியன் அவர் தான் ப்ரொடியூசராக உள்ள வந்தார். ஆனால் இப்போ அவர் இந்த ப்ராஜெக்ட் விட்டு வெளியில் போயிட்டாரு அப்படிங்கிற நியூஸ் வந்திருக்கு. பட் எக்ஸாக்ட் ரீசன் என்ன அப்படிங்கிறது தெரியல.
ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா தனுஷ் வந்து அவருடைய ஒண்டர் பார் ஃபிலிம்ஸில் இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு பிளான் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. இது கன்ஃபார்ம் ஆக போதா இல்லை வேற ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி உள்ள வரப்போறாங்களா என்ன ஏதுங்கிறது போக போக நமக்கு தெரிய வரும். கார்த்தி நடிச்சிருக்கிற வா வாத்தியார் இந்த ஃப்ரைடே தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆகுது. மூவி டீமால பெரிய அளவில் ப்ரொமோஷன்ஸ் பண்ண முடியாம போயிடுச்சு. அதுக்கு காரணம் இந்த படத்தை சுற்றி இருந்த நிறைய பிரச்சனைகள். பட் இன்னிலிருந்து ப்ரொமோஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ரீசெண்டாக ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் ட்ரெய்லர் பார்த்துட்டீங்களா, எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ட்ரெய்லர் வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இந்த படத்தில் நலன் குமாரசாமியோடைய ஸ்டைல் ஆஃப் ஹியூமர் நல்லா ஒர்க் அவுட் ஆகி ஸ்க்ரீன் பிளே என்கேஜிங்காக அமைஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக நல்ல படமாக வா வாத்தியார் வந்து இருக்கும். அண்ட் இந்த வா வாத்தியார் படத்தை பற்றி நலன் குமாரசாமி என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, இந்த படம் வந்து ஒரு பக்கா கமர்ஷியல் மாஸ் மசாலா ஃபிலிமாக இருக்கும். குறிப்பாக இதுக்கு முன்னாடி தமிழ் சினிமாவில் வந்த மாஸ் மசாலா ஃபிலிம்ஸ்க்கான ஒரு ட்ரிபியூட் மாதிரி தான் இந்த படம் இருக்கும்னு சொல்லியிருந்தார். வா வாத்தியாரோடைய சென்சார் ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. டோட்டல் டியூரேஷன் வந்து 2 hours 9 minutes அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ சின்ன படம் தான், எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது இந்த வாரம் நமக்கு தெரிய வரும். ஸோ வா வாத்தியார் ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு டிசம்பர் 12 சூப்பர் ஸ்டாரோடைய பிறந்தநாள். ஸோ அவருடைய பிறந்தநாளை முன்னிட்டு என்னென்ன அப்டேட்ஸ் காத்துட்டு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, தலைவர் 173 பற்றி நம்ம சொல்லியிருந்தோம். டேரக்டர் வந்து ஃபைனலைஸ் ஆகிட்டா அவருடைய பிறந்தநாளை முன்னிட்டு அனௌன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு. இப்போ வந்திருக்கிற நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய பிறந்தநாள் அன்னைக்கு இல்லை, ஒரு 2 நாள் முன்னாடி, அதாவது டிசம்பர் 10ஆம் தேதியே தலைவர் 173க்கான அப்டேட் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ சூப்பர் ஸ்டார் நடிச்சிட்டு இருக்கிற ஜெயிலர் 2 படத்துல இருந்துமே கண்டிப்பாக ஒரு சின்ன அப்டேட் எதிர்பார்க்கலாம். பர்த்டே விஷஸ் சொல்ற மாதிரி ஒரு சின்ன வீடியோ கிளிப் ரிலீஸ் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன். இதை தாண்டி சூப்பர் ஸ்டாரோடைய படையப்பா படத்தை இப்போ மறுபடியும் தியேட்டர்ஸ்ல ரீரிலீஸ் பண்றாங்க. வெற்றிமாறன் இயக்கத்தில் எஸ்டிஆர் நடிக்கிற அரசன் படத்துக்கான ஷூட்டிங் நாளைக்கு கோவில்பட்டியில் ஸ்டார்ட் பண்றாங்க அப்படிங்கிற நியூஸ் வந்திருக்கு. ஸோ எஸ்டிஆர் வந்து ஃபாரின் போனாரு, ஆனால் இப்போ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மதுரையில் வந்து லேண்ட் ஆயிட்டாரு. ஸோ நாளைக்கு படத்துடைய ஷூட்டிங்ல அவர் கலந்துப்பாரு. ஒரு வழியா அரசன் ஷூட்டிங் நாளையிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ எஸ்டிஆர் வந்து ஒரு பக்கா கிளீன் ஷேவ் லுக்ல தான் இருக்காரு. அதிலே நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் படத்துடைய ஃபிளாஷ்பேக் போர்ஷன்ஸ் தான் வந்து ஷூட் பண்ண போறாங்க அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் பிரசன்ட்டை விட ஃபிளாஷ்பேக் போர்ஷன்ஸ் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதை ஃபுல்லாக எடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு கேப் விட்டு எஸ்டிஆர் அதுக்குள்ள ஃபுல் பியர்ட் வளர்த்துட்டு வந்து பிரசன்ட் போர்ஷன்ஸை ஷூட் பண்ணுவாங்க. தளபதி விஜய் நடிச்சிருக்கிற ஜனநாயகன் படம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த படத்தில் கௌதம் மேனன் ஒரு முக்கியமான கேரக்டர் பிளே பண்ணியிருக்காரு. என்ன கேரக்டர் அப்படின்னு பார்க்கும்போது, பாலையாவுடைய பகவந்த் கேசரி படத்தில் சரத்குமார் என்ன கேரக்டர்ல நடிச்சாரோ அதே கேரக்டர்ல தான் இங்க கௌதம் மேனன் நடிச்சிருக்காரு. ஸோ அங்க சரத்குமாரோடைய பொண்ணா தான் ஸ்ரீலீலா இருப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த படத்துல கௌதம் மேனனுடைய பொண்ணா தான் மமிதா பைஜு வராங்க அப்படிங்கிற நியூஸ் இருக்கு. இந்த ஜனநாயகன் படத்தோடைய செகண்ட் சிங்கிள் அப்படிங்கிறது டிலே ஆயிருக்கு. இப்போ வர நியூஸ் பார்த்தீங்கன்னா எப்போ வேணாலுமே அப்டேட் அனௌன்ஸ்மெண்ட் வரலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அதே சமயம் இன்னொரு பக்கம் பார்க்கும்போது இந்த வீக்கெண்டு தான் வர மாதிரி இருக்கும் அப்படிங்கிற ஒரு நியூஸும் இருக்கு. ஸோ சீக்கிரம் ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும். இந்த ஜனநாயகன் படத்தோடைய தமிழ்நாடு தியேட்ரிக்கல் ரைட்ஸை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட கொடுக்காம பிரிச்சு தான் வித்திருக்காங்க. அதுல இப்போ ஏற்பட்டிருக்கிற ஒரு சேஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை செங்கல்பட்டு ஏரியா இதுக்கு முன்னாடி வாங்கின பையர் வந்து இப்போ வெளியில போயிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அதனால கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து வேற டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்திருக்கு.